உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யாவின் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சீனாவுக்கு 50 முதல் 100 விழுக்காடு வரி விதிக்க வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். இது குறித்து அதிபர் ட்ரம்ப் கூறியதாவது: அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும்போது ரஷ்யா மீது பெரிய தடைகளை விதிக்க நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நேட்டோவின் வெற்றிக்கான அர்ப்பணிப்பு 100%த்திற்கும் குறைவாகவே உள்ளது. மேலும் சிலர் ரஷ்யா எண்ணெயை வாங்குவது அதிர்ச்சியளிக்கிறது. இது ரஷ்யா மீதான உங்கள் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டையும் பேரம் பேசும் சக்தியையும் பெரிதும் பலவீனப்படுத்துகிறது. 50 முதல் 100% நேட்டோ நாடுகள் சீனா மீது கடுமையான வரிகளை விதிக்க வேண்டும். சீனாவின் மீது 50 விழுக்காடு முதல் 100 விழுக்காடு வரை வரிகளை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரஷ்யா மற்றும் உக்ரைனுடனான போர் முடிவுக்கு வந்த பிறகு இந்த வரி முழுமையாக திரும்ப பெறப்படும். இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். விரைவில் நான் சொல்வது போல் நேட்டோ அவ்வாறு செய்தால் போர் விரைவில் முடிவடையும், மேலும் உயிர்கள் அனைத்தும் காப்பாற்றப்படும். இல்லையென்றால் நீங்கள் எனது நேரத்தையும் அமெரிக்காவின் நேரத்தையும் சக்தியையும் பணத்தையும் வீணடிக்கிறீர்கள். போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் சீனா மற்றும் இந்தியா உட்பட ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிக்க நேரிடும். இவ்வாறு ட்ரம்ப் கூறியுள்ளார்.